श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 32வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 32வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் ஒரு யோகி, ஒரு யுக்தன், சம தர்ஷனத்தோடும் இருக்கார், சமபாவனையோடும் இருக்கார் என்று சொல்றார். ஆனால் தியான யோகத்தை பின்பற்றினால் சமபாவனையும் வந்துவிடுகிறது. சமபாவனை என்பது கர்மயோகத்தின் அடித்தளம் என்று பார்த்தோம். அப்பொழுது தியான யோகத்தை பின்பற்றும் ஒரு நபரை கர்மயோகி என்றும் அழைக்கலாம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்படி சமதர்ஷனத்தோடு இருக்கும் இவர் தனக்கும் மற்ற உயிர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் காண்பதில்லை. தனக்கு அடிபட்டால் எப்படி வலிக்குமோ அதுபோலவே தனக்கு நெருங்கியவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களில் ஏதோ ஒன்று தனக்கு கண் முன்னாடி துடிக்கிறத பார்த்தால், தன் கண் முன்னாடி ஏதாவது ஒரு துன்பத்தில் இருக்கிறத பார்த்தால் இந்த யோகியால் சும்மா இருக்க முடியாதான். ஏனென்றால் தன்னை போலவே அனைத்து உயிரினங்களையும் நினைப்பவர். தனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அதுபோலவே அனைத்து உயிரினங்கள் மீதும் பாசம் கொண்டவராக இருப்பார் இந்த யோகி. அப்பேற்பட்ட யோகி சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, இப்படி எந்த ஒரு துவந்தையிலும், அதாவது எந்த ஒரு இரட்டைகளுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 32வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.